இயேசுவின் பிள்ளைகளே, பரிசுத்தரான இயேசுபிரானுடைய சரித்திரத்தை உங்கள் முன்னே சமர்ப்பிக்கிறேன். இதனை கேட்டு தேவனின் ரட்சணைக்கு பாத்திரமாவீராக. நீதியும் நேர்மறியும் ஓங்கி உயர்ந்திட, நேசமும் பாசமும் நிலைத்திடவே. நீதியும் நேர்மையும் ஓங்கி உயர்ந்திட, நேசமும் பாசமும் நிலைத்திடவே. பாவிகள் இதயம் திரும்பி மகிழ்ந்திட, பாவிகள் இதயம் திரும்பி மகிழ்ந்திட, இயேசுநாதர் அவதரித்தார், இயேசுநாதர் அவதரித்தார். அன்னை மரியாள் தந்தை யோசேப் அன்பு மகனாய் இயேசுபிரான். மாட்டு தொழுவத்தில் ஞானத்தின் சுடராய், மாட்டு தொழுவத்தில் ஞானத்தின் சுடராய், இயேசுநாதர் அவதரித்தார். எங்கே அவதரித்தார்? ஜெருசலம் என்ற நாட்டிலே, பெத்லகேம் என்ற ஊரிலேதான் அவதரித்தார். அப்பொழுது யூதரை காத்திட தேவ மகன் வந்து பிறந்தார் என்றதை கேட்டவுடன், யூதரை காத்திட தேவ மகன் வந்து பிறந்தார் என்றதை கேட்டவுடன், மன்னவன் ஏரோது பயந்து விட்டானே, மன்னவன் ஏரோது பயந்து விட்டானே, தேவனை கொண்டிட துணிந்தானே, அழைத்தான் ஆட்களை அனுப்பி வைத்தானே. தேசத்தில் இருந்த குழந்தையெல்லாம் கொன்றான் குவித்தான் கொடுமைகள் செய்தான், கொன்றான் குவித்தான் கொடுமைகள் செய்தான். பாவி மகன்தான் ஏரோது. இப்படியாக குழந்தை பருவத்தில் இருந்த இயேசுநாதரை கொல்வதற்கு ஏரோது மன்னன் தேடுகிறான் என்ற செய்தியை யோசேப்பின் கனவிலே தேவதூதன் சொன்னவுடன், குழந்தையை காத்திடவே நடந்தனர் நாட்டை விட்டு, குழந்தையை காத்திடவே நடந்தனர் நாட்டை விட்டு, யோசேப்பும் மரியாளும் எகிப்தை அடைந்தனரே, யோசேப்பும் மரியாளும் எகிப்தை அடைந்தனரே. வாலிப வயதை அடைந்தவுடன் யோவான் என்ற புண்ணியரான், வாலிப வயதை அடைந்தவுடன் யோவான் என்ற புண்ணியரான், புனிதமான யோர்தான் நதியில் ஞான ஸ்நானம் பெற்றுவிட்டார். நாள்தோறும் இயேசுபிரான் நாட்டு மக்கள் மத்தியிலே ஞானம் என்ற விதை தெளித்து நல்ல வழி காட்டினார். அப்பொழுது அன்பு வள்ளல் இயேசுபிரானுக்கு ராயப்பராகிய சீமோன், அவர் சகோதரர் திலவேந்திரன், யாகப்பர், அருளப்பர், பிலிப், பர்தலோமேயு, யோமையா, மத்தேயு, அல்பேயின் குமாரனாகிய யாகப்பர், ததேயு, கனானேய சீமோன், இயேசுநாதரை காட்டிக் கொடுக்க யூதாஸ்காரியோத் என்ற 12 சீடர்கள் இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நாளில் மனிதர்கள் மடமை என்னும் இருட்டறையில் அடைந்து கிடந்ததை பார்த்த இயேசுபிரான் அவர்கள் மனம் திருந்தும் பொருட்டும் மனிதர்களாகவே வாழும் பொருட்டும் ஞான மார்க்கம் கூற ஆரம்பித்தார். எப்படி என்றால், மனிதன் வாழ இயேசு புனித மார்க்கம் கூறி பாரலாம் மலைந்து போதித்தார் அன்பாக. புனித இயேசுவின் புகழை கண்டதும் அவரை கொல்ல கூடினாரே யூத தேடினாரே அவரை. மக்களிடம் இயேசுபிரானுக்கு ஏற்பட்ட செல்வாக்கை கண்டு பொறாமை கொண்ட யூதர்கள் அவரை கொல்ல சதித்திட்டம் வகுத்து அதை இயேசுவின் சீடனான யூதாசை கொண்டே முடிக்க தீர்மானித்தார்கள். 30 வெள்ளி காசுக்காகவே இயேசுநாதரை, 30 வெள்ளி காசுக்காகவே யூதாஸ் என்ற இயேசுவின் சீடனே, யூதாஸ் என்ற இயேசுவின் சீடனை காட்டி கொடுத்து துரோகியானான் 30 வெள்ளி காசுக்காகவே. காட்டிக் கொடுக்கப்பட்ட இயேசுவை சிறைபிடித்தும் உள்ளாலான கிரீடத்தை தலையில் அடித்தும் ஏளனம் செய்தும் கசப்பான காடியை குடிக்க வைத்தும் சிலுவையை அவர் மீது சுமத்தியும் கொடுமைப்படுத்தியும் மகிழ்ந்தார்கள். ஆஹா, கொல்லாத யூதரிடம் சிறைப்பட்ட தேவனையே செய்யாத கொடுமை செய்து சிலுவையில் அடைந்து விட்டார். செங்குருதி வழிய விட்டு
உண்மையில் தேவன் என்றால் உடனே சிலுவை விட்டு இறங்கிய வாரும் என்றார். உடனே சிலுவை விட்டு இறங்கிய வாரும் என்றார். அப்பொழுதும் இயேசுபிரானானவர் பாதகரின் செயலுக்காக, அவர்களின் அறியாமைக்காக வருந்தி அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தரும்படி பரமனிடம் அன்றாடி வேண்டிக் கொண்டார். பிறகு 3ஆம் நாள் காலையிலே முன்பே சொன்னது போல் உலகோர் வியந்திடவே பரமன் உயிர்த்தெழுந்தார். உலகம் உள்ளவரை மானிடர் நலம் பெறவே துணையாய் நான் இருப்பேன் என்றார் இயேசுபிரான். இவ்விதமாக இயேசுபிரானானவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் ரத்தம் சிந்தி நமக்காக தன்னையே தியாகம் செய்து கொண்டார். எனவே இயேசுபிரான் போதித்த ஞான மார்க்கத்தில் சென்று நலமடைவோமாக. தெய்வம் உண்டு என்பவர்க்கும் தெய்வம் இல்லை என்பவர்க்கும், தெய்வம் உண்டு என்பவர்க்கும் தெய்வம் இல்லை என்பவர்க்கும் தூயவர் இயேசுநாதரும் போதனை சாட்சியாகும். தூயவர் இயேசுநாதரும் போதனை சாட்சியாகும். இயேசுவை வணங்கிடுவோம், இயேசுவை வணங்கிடுவோம், தினம் தினம் இயேசுவை பணிந்திடுவோம்.